ஐயா காலையில 4 to 6 வரைக்கும் முதுகு வலிக்குதுங்க ஐயா. சரி. அதே போல சாயந்தர டைம்ல முதுகு வலிக்குதுங்க. அந்த டைம்ல சாயங்காலம் எத்தனை மணிக்கு வலி இருக்கு? சாயந்தரம் வந்து ஒரு 4:30 to 5:30 மணிக்குள்ள வலிக்குதுங்க. சரி, வேற என்ன பிரச்சனைக்கெல்லாம் உங்களுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இல்லைங்க சார், நான் எந்த மருந்து மாத்திரையும் எடுக்கல. எந்த மருந்து மாத்திரையும் எடுக்கிறது இல்ல? ஆமா. என்ன வேலை பாக்கீங்க? பெரிய ஆள் வேலை பாக்குறேன் சார். பெரிய ஆள் வேலை பாக்கீங்க? சிமெண்ட்? ஆமா சார். சிமெண்ட் கலக்குறது? ஆமா சார். அந்த மாதிரி வேலை பார்த்து சிமெண்ட சமந்து கொண்டு போறது, அந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நமக்கு முதுகுத்தண்டு விட பகுதிக்குள்ள ஒவ்வொரு எலும்புக்கு இடையிலையும் கேப் இருக்கு. இப்போ என் மணிக்கட்டுல இந்த பாருங்க கேப் இருக்க போய் தான் இதை சுத்த முடியுது. அதே மாதிரி முழங்கையில கேப் இருக்க போய் தான் நீட்டா மடக்க முடியுது. அதே மாதிரி கழுத்துல C1, C2, C3, C4, C6, C7 இருக்க போய் தான் இந்த கழுத்தை எப்படி நல்லா சொல்லட்ட முடியுது. அதே மாதிரி இந்த முதுகுத்தண்டு இடத்துல L1, L2, L3, L4 இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு இடையிலையும் ஜவ்வு இருக்கும். இந்த வாகனங்களுக்கு புஷ் வைக்கிற மாதிரி அந்த ஜாயிண்ட்டுக்கு இடையில நமக்கு ஜவ்வு இருக்கும். அந்த கேப்புக்குள்ள அந்த ஜவ்வு வீங்கும் போதுதான் நமக்கு வலி உருவாகும். ஏன்னா அது வீங்கும் போது பக்கத்துல மூளை தண்டுவிட நரம்பு வந்துட்டு இருக்கு பாதுகாப்பா. அந்த நரம்புல போய் இந்த ஜவ்வு வீக்கம் அழுத்தும் போது நமக்கு வலி வந்துடும். இது காலையில பெரும்பாலும் வலி வருது அப்படின்னு சொன்னா, சூரியன் இல்லாத டயத்துல நமக்கு வலி இருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு டஸ்ட் அலர்ஜி லங்ஸ் பாதிச்சிருக்கானே நம்ம பார்க்கணும். டஸ்ட்ல தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சைனஸ் குழி லங்ஸ் இந்த ஏரியாலாம் டஸ்ட்னால பாதிச்சிருக்கு. இப்ப நீங்க சிமெண்ட் வேலை பாக்கீங்க, சிமெண்ட கலக்கிறது, அது மூக்கு வழியா அந்த தூசி மூக்கு வழியா வாய் வழியா உள்ள போறது, லங்ஸ் பாதிக்கப்படுறது. இதனால அந்த சூரிய ஒளி இருக்கும்போது இந்த வலி தெரியாது. ஆனா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் காலைல 4 மணிக்கு சூரியன் இருக்காது, வலிக்கும். அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு மேல சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வலிக்கும். இது அந்த எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச உடம்புக்கு லங்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட இப்படி வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதுகு தண்டுவடத்துல ஒவ்வொரு கேப்புக்கு இடையிலையும் கேஸ் புகுந்து மலம் சரியா போகல, டயத்துக்கு சாப்பிடல, பெருங்குடல்ல மலக்குடல்லாம் கேஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அது முதுகு தண்டுவடத்துக்குள்ள பரவி அந்த ஜவ்வுக்குள்ள புகுந்து வீங்கி நரம்பு அழுத்தும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம நல்லா ஃப்ரீ மோஷன் போகணும், நிறைய காய்கறிகளா சாப்பிடணும், ஈஸியா ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நைட்டு சாப்பிடணும். உண்மையிலே நம்ம உடல் உழைப்பு இருக்கா இல்லைன்னா நல்ல உடல் உழைப்போட வேலை செய்யணும், அல்லது வாக்கிங் போகணும். இதெல்லாம் செய்யும் போது நம்ம நிரந்தரமா குணப்படுத்திடலாம். நேரில் வாங்க ஐயா, கட்டாயம் இதுக்கு வறுமை சிகிச்சை தேவைப்படும். யார் ஒருத்தருக்கு முதுகுல வலி வருதோ, முதுகுத்தண்டு இடத்துல நரம்பு அழுத்தப்பட்டு வலி வருதோ, அவருக்கு வறுமை சிகிச்சை கொடுத்துதான் இதை நிரந்தரமா குணப்படுத்த முடியும். நேரில் பாருங்க.